ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னா, ப்ரோ காட்டுக்கு நடுவில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு காமி ப்ரோ, அதுவும் கொஞ்சம் வெறித்தனமாக பண்ணு ப்ரோ. அதுக்கு என்னப்பா சூப்பராகவே பண்ணிடலாம். அதில் வெறித்தனம்னா அதில் என் ஸ்டைலில் பண்ணி காமிக்கிறேன் நான். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜம்னாமுத்தூர் தாங்க வந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து தான் நம்மளோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம கூட யார் வராங்கன்னு பார்த்தேன்னா பாட்டல் மணி, மாம்ட் பிலிம்ஸ், அப்புறமேட்டு நாங்கள் இப்போ 3 பேரும் சேர்ந்து போய் தான் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜம்னாமுத்தூர் மலை அடிவாரத்தில் இருக்க ஸ்ரீ ரேணுகம்பாள் கோவிலை தாண்டி தாங்க போகிறோம். அங்கே அதுக்கு மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு அந்த இடம் தெரியலனா நான் வீடியோவில் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே போங்க. நான் ஃபுல் வீடியோ தான் போடுறேன். நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம். நான் சொன்ன இடம் வந்துச்சுங்க. இது கோவிலுக்கு மேலே ஒரு லெஃப்ட் சைடில் கட் பண்ணோன்னா வரும். நிறைய டைம் இந்த வழியில் போவீங்க, ஆனால் இந்த வழி உங்களுக்கு வந்து தெரியாது. நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்த. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறோம். கையில் பெரிய வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறதுனால நாங்கள் சரக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கிறோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுனால தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எதுவும் தப்பான மீனிங்கில் வந்து புரிஞ்சிக்க வேண்டாம். இந்த இடம் தாங்க. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? சாவ போகிறோமா? நான் வாய்க்கில் ஒன்றும் வாயத்தில் நிறைய இருக்கிறாடி, என்னடா அதுக்குள்ளே சாவணும்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம உள்ள வந்துட்டோம்னா வாவ் அப்படின்ற மாதிரி வாந்தி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா அந்த மீனிங் இல்லை, வாவ்ன்ற வாயை புழக்க வைக்குங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் இந்த இடத்துல. தண்ணி வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீட்டா போங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் அந்த நேச்சர் சவுண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். இருங்க, வீடியோவை தள்ளி விட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் இன்னும் இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கல. நான் இப்போ கொஞ்சம் இடம் தான் காமிச்சேன். இது வந்து இனிமேல் தான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன், பாருங்கள்.
இப்போ தான் காய்ஸ் நம்ம டாஸ்க்குள்ளேயே நோயிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு பார்சலாக பிரித்து அப்படியே நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான். காட்டுக்கு நடுவில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறது. அத்தை இன்னும் ஒரு செம்மையான, நானும் ஏதோ நினச்சேன், பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா வந்தது. சரி, அந்த பிரியாணி கடைக்காரன் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றிட்டான். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக கட்டிட்டான். என்னடா அது வெங்காயம் இல்லைனா பிரியாணி சாப்பிட முடியுமா, முழுசாக கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, எனக்கு பிரியாணி சாப்பிடும்போது வீடியோலாம் எடுக்க மாட்டேங்க, அதுக்கு கொஞ்சம் சாரி. ஏன்னா சாப்பாடு தான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கிறதுலாம். நல்லா வெளுத்து கட்டிட்டு சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சூர்யா ஊட்டிக்கு போயிட்டு காலைல மீன் விட்டு மீன் மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்தால் ஃப்ரீயாகவே மீன் மெசேஜ் பண்ணலாம். அவன் 300 கொடுத்து போனால் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணோம். அதுமாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து லவ் ஃபெயிலியருங்க. சரி எனக்கு இந்த மாதிரி மச்சான் குத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சான். சரி வாங்க வாங்க, எப்படி இருந்துச்சு வீடியோ? அந்த வீடியோ செம்ம எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, செம்மையாக வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையாக வந்திருக்கு. அப்புறமேட்டுக்கு என்னோட ஆசையிலே பெரிய ஆசை அண்டர் வாட்டர் வேர்ல்டு, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதே எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைங்க. இன்னைக்கு தான் அந்த ஆசையே நிறைவேறிச்சு. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ சொல்லவே முடியல. கடல் தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. மேன்வேஸ் வேர்ல்டில் பேர் காமிப்பாங்களே, உட்காந்து பார்த்துட்டு இருப்பேங்க நான் அவ்வளோ நேரம். நம்ம பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ. அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எங்களுக்கு போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். மந்தமாக இருக்க மைண்டுக்கு வந்து தீனி போட்ட மாதிரி இருக்கும். வாங்க மறுபடியும் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு இருக்கோம், அதையும் பார்க்கலாம்.
ஆமாம், லவ். இப்போ பிலிம்ஸோட டைம், அவன் ரீல்ஸ் பண்ணுவான். இப்போ எங்க காலேஜில் சுத்துற ஆம்பளை பசங்கள்ல இவன் தாங்க 1ஆம் நம்பரான காஜிதலை பொம்பளை சோக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உருவத்துக்கு தான் காஜி தான். இவன் தான் காஜி. எங்களோட அலப்பறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மறுபடியும் பேக்கரிக்கு வந்து ஏடிஎம் கார்டு ஒரு தீட்டிட்டு ஃபயர் ஃபுல்லாக சாப்பிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ஐ காமிச்சிட்டு சாப்பிட்றான்னா, அதனால் காமிச்சிட்டு சாப்பிட்றான். அப்புறம் சன்லைட்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் தனித்தனியாக பிரிஞ்சு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு டபுள் ஆர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் வந்து எனக்கு கொடுங்க. நான் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, டாடா, பை.